இந்த மேடையில் ஏற ஒரு வாய்ப்பு அளித்த தமிழுக்காக 10 நிமிடம் ஒதுக்கிய அந்தேரி தமிழ் சங்கம நிர்வாகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கலந்த நன்றியை தெரிவித்தீர்கள். அதே போல இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் பேரன்பு கொண்டு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்ன தலைப்பில் பேச போறேன்னா, இலக்கியம் நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பேச போறோம். நம்ம ஏன் இலக்கியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது, இந்த இலக்கியன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வரலாற்றுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த உலகத்திலேயே எந்த இலக்கியத்திலையும் இப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத நம்ம இலக்கியத்துல தான் அறிவிக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரிய இலக்கியமா இருக்கட்டும், ஜப்பானிய இலக்கியமா இருக்கட்டும், சீன இலக்கியமா இருக்கட்டும், ரஷ்ய இலக்கியமா இருக்கட்டும், ஐரோப்பிய இலக்கியமா இருக்கட்டும், எந்த இலக்கியமா இருக்கட்டும், அந்த இலக்கியங்கள்ல இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே அவங்களுடைய வாழ்வியல பதிவிடுறாங்க, பேசுறாங்க, வந்தாங்க, போனாங்க, அவங்க வாழ்வியலை பத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா தமிழ் இலக்கியத்துல மட்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு 2 விஷயம் பண்ணாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் பிரிச்சது. இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு பிரிவு எந்த இலக்கியமும் பிரிக்கல அப்படின்றதுக்கான சான்று நம்ம இலக்கியத்துல மட்டும்தான் இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்ப நம்மளுடைய இலக்கியத்துல நம்மளுடைய மொழி ரொம்ப பழமையான மொழி அப்படின்ற பெருமையை அது மட்டுமே நம்ம பேசிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அது ரொம்ப அந்த அளவுக்கு வலு கூட்டாது. ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மொழியை பத்தின விஷயம் என்னன்னா, நம்ம மொழியில தமிழ்ல அறம் ரொம்ப மிக முக்கியமா கவனமா பேசப்பட்டிருக்கும். அறம் பாத்தீங்கன்னா, அறம் என்னன்னா ஒரு நெறி ஒழுக்கம், இது 2 சேர்ந்தது அறமா இருக்கும். ஒரு மொராலிட்டியும் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் இருக்கும். இது 2 சேர்ந்தது அறம் நம்ம சொல்ல போறோம். எங்க இருந்து இது ஆரம்பிக்கும்? இந்த அறம் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா, உயிரில இருந்து ஆரம்பிக்கும். தமிழர்களுடைய பண்பாடுல பாத்தீங்கன்னா உயிரியல இருந்து மிக முக்கியமா உயிருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, மனுஷன் மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கக்கூடிய ஆடு, மாடு, பூச்சி எல்லாமே ஊர்வனையில இருந்து எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டிருக்கு. அதுதான் முதல்ல எழுதப்பட்ட ஒரு விஷயம். என்னன்னா, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி இருக்கும். ஆனா இந்த வார்த்தையை எந்த உலக இலக்கியமும் பதிவு பண்ணல. மனித குலத்துக்காக மட்டுமே தான் எழுதப்பட்டிருக்கே தவிர உயிர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எழுதப்படலை. இப்ப இலக்கியத்தை நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? என் வாழ்வில் என்னன்னா பெருசா யூஸ் ஆகுது. மராட்டி மாநிலத்துல இருக்கோம், ஹிந்தி பேசுறோம், தமிழ் மொழியில வீட்டுல பேசிக்கிறோம், அப்பப்ப தமிழ் நாடகங்களோ இல்லை படங்களோ நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு தமிழ் மொழி தெரியுன்றதை தாண்டி இதை நான் பேசி என்ன பண்ண போறேன், இந்த தமிழை நான் காப்பாற்றி என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கேள்விக்கான ஒரு பதில் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இலக்கியம் இருக்கு பார்த்தீங்களா, இது சர்வசாதாரணமாக அப்படியே நமக்கு எழுதி வச்சுட்டாங்க, அதை நம்ம அப்படியே பெட்டியில பூட்டி வச்சுட்டோம், இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமே கிடையாது. இந்த இலக்கியத்துக்கு பின்னாடி பல உயிர்கள் ரத்தம் செஞ்சிருக்காங்க, பல உயிர்கள் அவங்களுடைய தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இது எழுதுறது இன்னைக்கு எழுதுற மாதிரி கம்ப்யூட்டர்ல உட்காந்து டைப் பண்றதோ இல்லை கையில பேப்பர்ல எழுதுறதோ அந்த மாதிரி சுலபமும் இல்லை. அதுக்காக தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பண ஓலைகள் தேவைப்பட்டுச்சு. முத ஆதி மனிதன் ஆதி காலத்துல ஈர மண்ணுல எழுதலாம். ஈர மண்ணுல எழுதி அதை காய வச்சு அந்த பதிவை பயன்படுத்த ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் சுட்ட மண்ணுல கிறுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது காலம் வரல, அது ஈரமாச்சுன்னா அது காணாம போயிடுது, எழுத்து மறைஞ்சிருதுன்னு சொல்லிட்டு கல்வெட்டுக்கு வர ஆரம்பிச்சான். கல்வெட்டுலயும் பாத்தீங்கன்னா சிதைவு ஏற்படுது, அதை சிதைச்சறாங்கன்னு சொல்லிட்டு இரும்புல எழுத ஆரம்பிச்சான். தமிழர்கள் தான் இந்த உலகத்திலேயே முதல் இரும்பு தொழில்நுட்பத்தை வச்சவங்க. அந்த இரும்பு தொழில்நுட்பம்னா சும்மா சொல்ல, மண்ணுல இருந்து இரும்பு எடுத்து அதை உருக்கி ரசாயனப்படுத்தி அதை வடிவம் கொடுக்கணும்னா அதுக்கான சில தொழில்நுட்பங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த தொழில்நுட்பத்தை பல ஆயிரங்கள் வருடங்களுக்கு முன்னாடி அந்த தொழில்நுட்பத்தை எடுத்து அதில் எழுத ஆரம்பிச்சிட்டான். அதை கண்டுபிடிக்கல, எழுதவே ஆரம்பிச்சிட்டான். அதில் எழுதிட்டு அதுக்கடுத்து செப்பேடுகள் வந்தது. இந்த செப்பேடுகளில் தான் மிக முக்கியமான விஷயம், அரசாங்கங்கள்ல அரசர்கள் இந்த செப்பேடு தான் பயன்படுத்தினாங்க. இரும்பை விடவும் துருப்பிடிச்சிடும், இரும்புல எழுத்துக்கள் மறைஞ்சிடும். ஆனால் இதில் செப்பேடுல நம்மளால எழுத்துக்கள் மறைக்காம நம்மளால பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு செப்பேடுகள் எழுத ஆரம்பிச்சாங்க. செப்பேடு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பனை ஓலை வருது. பனை ஓலையிலையும் எப்படின்னா, நேராக நம்ம போனால் நுங்கு மரத்துலேருந்து அந்த கிளைகளை வெட்டணும், அந்த பனையை எடுத்து யூஸ் பண்ணோமா, அப்படி பண்ண முடியாது. அதில் என்ன விஷயம் இருக்குன்னா, அந்த பனையிலையும் கரெக்டாக அந்த பனை தரமாக இருக்குது அப்படின்றத எடுத்து அதுக்கடுத்து அதை பதப்படுத்துவாங்க. ஒரு 3 வகையாக பதப்படுத்துவாங்க. பதப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அதை எழுத முடியும், அதை உடையாமல் எழுத முடியும். அப்போ அந்த பனை ஓலையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கவனமாக என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றி இருக்கிற அந்த பனை, இப்போ அந்த பனை ஓலை இப்படி விரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மேற்பகுதி எடுக்க மாட்டாங்க. அதுக்கு நடுவில் இருந்து ஒரு நரம்பு போகும்.
பனைமரத்தோடைய கிளைகளை நல்லா கவனிச்சிங்கன்னா நரம்பு போகும். அந்த நரம்புக்கு பேர் இலக்கு அப்படின்னு பேர். இலக்கு அப்படின்னு பேரு. அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இந்த கை அளவு, அந்த அளவு பிடிச்சிப்பாங்க. அந்த அளவு இருக்கக்கூடிய அந்த பனையை மட்டும் கட் பண்ணி எடுப்பாங்க. அதை வெட்டி எடுத்து அதை பதப்படுத்துவாங்க. அதனாலதான் அந்த பனையில எழுதுனாலதான் அதுக்கு பேரே இலக்கியம், இயற்றுறது. அந்த பனையில எழுதுனா இலக்குல அந்த சுத்தி இருக்க பனையில எழுதுனா இலக்கியம்ன்ற பெயரே வந்தது. அப்ப இப்படி அவங்க சேகரிச்சு நமக்காக எழுதி கொடுத்த அந்த தமிழை நம்ம பேசினாலே போதும். நம்ம அதை படிக்க கொஞ்சம் முயற்சி எடுக்கலாம், எழுத கொஞ்சம் முயற்சி எடுத்தா இன்னும் ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த கடமை இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய அம்மா அப்பா பேர் தெரியும், தாத்தா பாட்டி பேர் தெரியும், அம்மா வழி அப்பா வழி பேர் தெரியும், அவங்களுடைய அம்மா அப்பா பேர் தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய ரத்தத்துறை உறவு பேரை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஞாபகம் இருக்காது, குடும்பமே கொண்டு வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய பாட்டனுடைய பேர் நமக்கு இன்னைக்கு ஆதாரமாக கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் நினைச்சு பாருங்க. நம்ம குடும்ப பேரை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஒரு 7 தலைமுறைக்கு பேர் சொல்ல முடியாது நம்மளால. ஆனால் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்ந்த நம்மளுடைய ரத்தம் தான் அந்த மரபுடைய பேர் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா எவ்வளோ ஒரு முற்போக்கு சிந்தனையா அந்த இலக்கியத்தை எழுதி வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த எழுத்துக்களை நம்ம நல்லா கவனிக்கணும். அந்த எழுத்துக்கள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த காலகட்டத்திலையும் அது வாழ்றதுக்கு நமக்கு பயன்படுது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நமக்கு அது தேவைப்படும். அந்த இலக்கியத்தை நீங்க படிச்சீங்கன்னா, தனிமையில இருக்க ஒருத்தவங்களுக்காக ஒரு இலக்கியம் இருக்கும். பெரும்பான்மையான விஷயம் நான் இப்படி ஒரு விஷயங்கள் செய்யறேனே, எனக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படின்றதுக்கான ஒரு தனி இலக்கியமும் அதில் இருக்கும். நிலம் சார்ந்து பிரிச்சான். இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த வரலாற்றுலையும் எந்த இலக்கியத்திலையும் நிலம் சார்ந்த மனிதர்களை அவங்களுடைய எழுத்துக்களையோ அறிவுகளையோ பிரிக்கல. அந்த நிலம் சார்ந்து பிரிச்சதுல என்னன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது 5 நிலம் சார்ந்தது. அதுக்கு அடுத்து 2 உளவியல் சார்ந்து 2 பிரிச்சான். பெருந்திணை, கைக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்தம் 7 இருக்கு பாத்தீங்களா. அந்த 7 என்ன ஒரு ஆச்சரியம்னா, முல்லையில எப்படி மனிதன் வாழ்ந்தான், அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவனுடைய உணவுகள் என்ன, அவன் என்ன பயன்படுத்திக்கிட்டு இருந்தான் இப்படின்றத குறிப்பிடுறாங்க. குறிஞ்சில குறிப்பிடுறாங்க, மருதம், நெய்தல், பாலைன்னு எல்லாத்துலையும் குறிப்பிடுறாங்க. இது ஏன் அப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டங்கள்ல தமிழர்களோ இல்லை மக்களோ, உலக மக்களோ இந்த மாதிரியான நிலப்பகுதியில தான் வாழ முடியும். இதை தாண்டி வேற நிலப்பகுதியே இருக்காது. இந்த மாதிரி நிலப்பகுதியில் வாழ்ந்தா அவனுக்கு இதெல்லாம் தேவைப்படும், இதை பயன்படும் அப்படின்றதுக்காகவே அவங்க அதை அப்படி பிரிச்சு அதுல என்னெல்லாம் இருந்தது, எப்படின்னா அதில் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாலைவனமே கிடையாது. அப்போ எப்படி பாலை பிரிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருதம் நிலம், விவசாய நிலம் வறண்டு போயிடுச்சுன்னா அது பாலையா மாறிடும். வானம் பார்த்த பூமியெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கும். அது மழை பெஞ்சா மட்டும்தான் அதில் விவசாயம் பண்ண முடியும். மற்ற காலங்கள்ல அது விவசாயம் நடக்காது அந்த மண்ணுல. அப்ப அதை பாலையா குறிப்பிட்டுறாங்க. அப்ப அந்த மண்ணுல எப்படி வாழலாம், அந்த மண்ணுல எப்படி வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு வரலாறை அந்த வாழ்வியல நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை விட மிக முக்கியமா என்ன விஷயம்னா, நம்ம பேசணும் தமிழை அதை பத்தின விஷயங்களை நம்ம கவனிச்சு அதை முன்னாடி கொண்டு வரணுன்றதை தாண்டி, உங்களுடைய மொழி உங்களுடைய வரலாறை அழிச்சிட்டா உங்களை அடிமைப்படுத்திடலாம். உங்களுக்கு கேட்க ஒரு மாதிரியா இருக்கும், என்ன அடிமைப்படுத்தினா என்ன புரியல, எப்படி அடிமைனா எப்படிதா அப்படின்னா என்ன தெரியுங்களா? இப்ப இந்த காலத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்க நிகழ்வை சொல்றேன் பாருங்க. மத்திய பிரதேசம் இருக்குல்ல, மத்திய பிரதேஷ் எம்பில பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழி மைத்திலி. அதுக்கு பேரு அவங்க தாய்மொழி மைத்திலி. பெரும் நிலப்பரப்பு கொண்ட ஒரு மாநிலம் இந்தியால. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை அறிவு பெற செஞ்சுட்டா, அவன் படிச்சுட்டானா வெளிநாட்டுக்கு போயிடுவான், இல்லைன்னா படிச்சுட்டானா அலுவலகத்துக்கு வருவான், அரசாங்கத்துக்குள்ள வருவான். அவன் அப்படி வர விடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அவனுடைய மொழியை ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. எப்படி தான் அடிச்சாங்க? இந்துஸ்தானும் உருதுவும் சமஸ்கிருதமும் சேர்ந்து ஹிந்தி உருவாச்சு. அந்த ஹிந்தியை ஒரு மொழியா கொண்டு அவனுடைய பாடப்புத்தகத்திலையும் அவனுடைய பாடங்கள்லையும் கல்விகள்லையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. படிக்காதவங்கள விட்டு தள்ளிட்டாங்க, அவங்கள விட்டாச்சு. ஆனா படிக்க போற அடுத்த தலைமுறைக்கு அதை திரிச்சாங்க. ஹிந்தியை திரிச்ச உடனே மைத்திலியை அவங்களுடைய பாடப்புத்தகத்தை எடுத்துட்டாங்க. மைத்திலியை எடுத்துட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தாங்க, ஆங்கிலத்தை கொண்டு வந்தாங்க. அதை விட மிக மோசமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆங்கிலத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா சட்டம் அது அனுமதிக்கும், கல்வியில ஆங்கிலம் இருந்தே ஆகணுன்றது. அதனால அதை கொடுத்துட்டு அதை அவங்க எப்படி படிக்கக்கூடாது அப்படின்னு அதை எப்படி பண்ணாங்க? பப்ளிக் எக்ஸாம் வைப்பாங்க. என்ன பண்றாங்க? புக்கு கொடுத்துருவாங்க, நீங்க எழுது அப்படின்னு. நீங்க உண்மை, அவங்கள படிக்க விட மாட்டாங்க ஆங்கிலத்தை. அந்த மத்திய பிரதேச சேர்ந்த ஒரு வாட்ச்மேன் என்கிட்ட ரெகுலரா பேசுவார். அவரு சொன்ன தகவல் இது. படிக்கணும்னு அவன் விருப்பமே பட்டுட்டாலும் அவனை பார்த்து எழுத விட்டு அவனுக்கு அந்த அறிவை ஏற்படுத்தவே மாட்டாங்க. அவனை அதை செழுமையா கத்துக்க விட மாட்டாங்க. அப்படி கத்துக்க விடாம பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அந்த மக்களை பெரும் கூலி மக்களா மாத்தினாங்க.
நம்ம தமிழ்நாட்டிலே தெரியல எத்தனை கோடி மக்கள் வந்து குடிபெயர்ந்து போயிருக்காங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல, மும்பை எவ்வளவு பெரிய மாநகரம், எவ்வளவு பெரிய வணிக நகரம், இந்தியாவுடைய 40% வருமானத்தை மும்பை கொடுக்குது. அவன் ஏன் இங்க வரல? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இங்க கூலி வேலைக்கான தேவையை இங்க பூர்த்தி செஞ்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்த சந்ததியினரே இனி இல்லாத இடங்கள்ல போய் சேரும்னு தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சமூகத்தையே அவங்களுடைய வரலாறை அவங்க மொழியை அழிச்சு அடிமைத்தனமா படுத்திருக்காங்கன்னா அடுத்து தமிழுக்கு இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் தெரியுமா? இப்போ ஆண்டுகிட்டு இருக்க திராவிட கழகம்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, திராவிடம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மிக முக்கியமா கவனமா இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நடந்த சமீப காலத்துக்கு விஷயத்த சொல்ற பாருங்க. ஒரு பாலத்தை திறந்துருக்காங்க, ஒரு பிரிட்ஜ் திறந்துருக்காங்க. அதுக்கு அந்த பாலத்துடைய பேரு ஜிடி நாயுடுன்னு வச்சிருக்காங்க. ஆனா அதே அரசாங்கம் ஒரு ஆணை வெளியிடுது, எந்த ஜாதி பேர்லயும் தெருக்கள் இருக்கக்கூடாதுன்னு. ஏன்? அந்த ஜாதி பேர்ல தெரு இருந்துச்சுன்னா அவன் குடி என்னன்னு தெரிஞ்சிடும். அவன் குடி என்னன்னு தெரிஞ்சா எந்த குடியை சேர்ந்தாலும் வரலாறு பின்னாடி தேடி போய் பார்ப்பான். அவன் பின்னாடி போய் தேடி போய் பார்த்தானா படிப்பான். படிச்சானா அவனுக்கு அறிவு வரும். படிச்ச அறிவு வந்துருச்சுன்னா அவனுக்கு வீரம் வரும். எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அவன் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா அவனுடைய வரலாறை மட்டும்தான் அழிக்க முடியும். அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடிமை. அதுதான் மறைமொழியா நம்ம சொல்றது. உனக்கு கேள்வி கேட்க உரிமையோ தகுதியோ இல்லைன்னா நீ அடிமைன்னு அர்த்தம். அப்ப அந்த நிலைக்கு நம்ம போயிடக்கூடாதுன்னா நம்ம தமிழை பேசணும். இப்ப தமிழை பேசினா எப்படி வந்து அடிமையாயிடணும் பார்த்துக்கலாம்னா, தமிழை பேச 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 அந்த மொழி உயிரோட இருக்குது, இந்த மொழி வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையுமே அதை வந்து அங்கீகரிக்காம விடவே முடியாது. கீழடியை தடுக்கிறதுக்கு ஒரே முக்கிய காரணம் என்னன்னா, சமஸ்கிருதம் தமிழ்லேருந்து வந்ததுக்கான ஆதாரம் அங்க கிடைச்சிடும். சமஸ்கிருதம் தமிழிலிருந்து பிறந்த ஒரு மொழி, தமிழ்ல மட்டுமே எடுத்துக்கொண்ட மொழி. அதனாலதான் சமஸ்கிருதத்தை மட்டும் பேசவே விட மாட்டாங்க. மத்திய பிரதேசத்துல சமஸ்கிருதம் படிப்பு மொழியில இருக்கு, ஆனா அவங்களை படிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது புரியாது, கஷ்டம் சொல்லி வாத்தியார்கள் போட மாட்டாங்க, அவங்க சொல்லிக் கொடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவன் படிச்சுட்டானா அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தமிழ் மக்கள் நம்ம மக்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க. எப்படியும் இது வந்து என்னன்னா தமிழ் மாதிரி இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிடும். அதுல கேள்வி எழுப்பிட்டானா அவங்களுக்கு ரொம்ப பெரிய சட்ட சிக்கல்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்காம அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்ப அதே சமயத்துல இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டம் பிறக்கும்போது 1983 ஒரு 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 மிக முக்கியமான ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு விஷயம் எழுதுறாரு. பாவலர் பெருஞ்சித்தனார் ஒன்று எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாருன்னா, முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்ந்தவன், மூத்த தமிழ் மொழி குணர்வினின் மூத்தவன், தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர், குமரியின் குடிமயர், திசையெல்லாம் பரந்துலகை ஆழ்ந்தவன், எண்ணரும் இயலிசை நாடகம் யாத்தவன், இந்திய நாவல தேயத்து குடிமயர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிடனா பயங்கரமா பெருமையா அதை சொல்லியிருக்காரு தமிழ் பத்தி அப்படின்னு. அடுத்த வார்த்தை என்ன சொன்னாரா, எனினும் இவர்கள் அடிமைகளே. அதுக்கான ஒரே அர்த்தம் என்னன்னா, வரலாற்றுல மாற்றங்கள் ஏற்படுத்திட்டாங்க, திணிக்கப்பட்டுருச்சு அப்படின்றத அவர் அந்த ஒரு குரலை சொல்லி அந்த பத்தியை எழுதி அவர் முடிக்கிறாரு. சரி, அப்ப இலக்கியத்தை படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், அது எனக்கு புரியாது. திருக்குறளே சில சமயம்லாம் பொருள் இல்லாம புரியாது, நமக்கு திருக்குறளே புரியாது. ஆனால் மிக முக்கியமான ஒரு படைப்பு திருக்குறள் நமக்கு. அப்ப எதுல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம்னா, திருக்குறள் இருந்து ஆரம்பிக்க வேண்டாம், பாரதியாருடைய கவிதைகளுக்கு இருந்து ஆரம்பிங்க. பாரதியாரோட கவிதைகள் நேரடியா மனசை தொடும், அப்படி நேரடியா நமக்கு புரியும். ஏன்னா இப்பத்தி உரைநடை மொழியில அவர் அதை எழுதியிருக்காரு. அதனால பாரதியார் கவிதைகளை நீங்க ஆரம்பிங்க. படிக்க முடியல அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிட்ட போன் இருக்கு, போன்ல சர்ச் பண்ணி பாருங்க, பாரதியார் கவிதைகள்லாம் என்னன்னு வரும், மொழிபெயர்ப்பு வரும், இல்லைன்னா வீடியோக்கள் வரும். அதை பத்தி பேசின யாராவது ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்க அங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அழகா நீங்க பின்னோக்கி போக ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதியாருக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? தமிழ் தானே சொல்லிக் கொடுத்தது, ஒரு தமிழ் தாய் தானே சொல்லிக் கொடுத்தாங்க, தமிழ் வரலாறு தானே சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க அதுல இருந்து அந்த இலக்கியத்திலிருந்து அதுல இருக்கக்கூடிய வரைமுறைகளை கொண்டு நெறிகளை கொண்டு தான் எழுதியிருக்காங்க. அப்ப நீங்க அதை படிக்கவே உங்களுக்கு தமிழ் மேல பற்றும், தமிழ்ல வந்து நம்ம பேச அதை சாகாம நம்ம பார்த்துக்க முடியும். அந்த கடமையை நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, பாரதியாருடைய கவிதைகள் எந்த அளவுக்கு எளிமையானது அப்படின்ற ஒரு கவிதையை அவருடைய சொல்லி நான் இந்த உரையை முடிக்கல நினைக்கிறேன். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை,
நோக்க களியாட்டம். அது கூடவே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்று அப்படின்றத சொல்லி என்ன சொல்றதுன்னா, நீ அறிவாவும் இது சமத்துவமாவும் இது, அதே சமயம் எதிர்த்து கேட்கறதுக்கும் உன் நெஞ்சில வீரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு எளிமையா நமக்கு வந்து புரிய வைக்கிறாரு. இதே விஷயங்களையும் வீரங்களையும் கவிதைகளையும் நம்ம இலக்கியங்களும் சொல்லியிருக்கு. அதனால நம்ம பாரதியார்கிட்ட இருந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றத சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. இந்த பேச்சு கேட்டதுக்கு நேரம் அமைதியாக உட்கார்ந்து மிகப்பெரிய